அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல இந்த செப்டம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துடலாம். முதலாவதா நம்மளுடைய ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம், அதாவது ஜென்ம குரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ம குரு அவ்வளவா சிறப்பு பண்றது இல்ல, இருப்பினும் சில நிலைகள்ல நமக்கு ஒரு ஏற்றமான அமைப்புகளை கொடுக்குது. ஆனா ஜென்மஸ்தானத்துல குரு இருக்கிறது பார்த்தோம்னா குழப்பமான மனநிலையை அதிகமா கொடுத்துரும், யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். சோ அதன் வகையில இந்த மைனஸ் நான் சொல்றேன். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் 2ல இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அதுலயும் நமக்கு பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்துக்கு வராரு. சோ ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது உடைய காம்பினேஷன், இதுவும் ஆவரேஜா இருக்கு, நல்லா இருக்கு, பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. அடுத்தது 4ஆம் இடத்துல செவ்வாய் 4ல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. சோ அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். அடுத்தது 9ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம், குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகு, அதனால அது மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல. அடுத்தது 10ஆம் இடத்துல சனி வக்ரமா டிராவல் பண்றாரு. சோ 10ல பொதுவா சனி பகவான் இருக்கிறது நல்லது, ஆனா வக்ரம் ஆகுறது பெரிய அளவுல ஏற்றமான ஒரு சூழ்நிலை கொடுக்கறது இல்ல. இருப்பினும் பரவாயில்ல, நியூட்ரலா நகர்த்திட்டு போகுது. அடுத்த மாதத்துல கிரக பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து புதனும் அதே 13ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலை அடைவாரு. சோ அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ராசிநாதன் வலுக்கிற ஒரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது 14ஆம் தேதி சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து 16ஆம் தேதி சூரிய பயிற்சி, சூரியன் நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. மேலும் புதனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துடைய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் கேது பிளஸ் சூரியனுடைய காம்பினேஷன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். கேதுவோட காம்பினேஷன்ல புதன் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்மீகத்தை நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க இன்னும் தெளிவடைஞ்சிருவீங்க. ஒரு தெளிவான பாதையை பிடிச்சி தெளிவான பாதையில பயணிப்பீங்க. சோ அது ஒரு பாசிட்டிவ் சைன் நான் சொல்றேன். அதே போல மெடிடேஷன் இந்த மாதத்துல கம்பல்சரியா பண்ணுங்க, அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு புரிதல், தெளிவு, குழப்பமான மனநிலையை விலக்கி ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் கண்டிப்பா மிதுனத்தை சேர்ந்தவங்க பண்ணி ஆகணும். புதன் கேதுவுடைய காம்பினேஷன் பிளஸ் சூரியன் ஆட்சியா இருக்கிற மாதம். அதனால இந்த மாதத்துல ஒரு விஷயத்த செய்ய போறீங்க, ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ண போறீங்கன்னா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியா நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிடும். அடுத்தது புதுசா ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணலாம், அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபுமே பார்த்தோம்னா புதன் வலுக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலயும் ஒரு தெளிவான பாதை பிடிச்சிருவீங்க. இப்போ வேகம் எடுக்கும் மிதுனத்துக்கு இப்போ ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தேடி பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணிடுவோம். குழப்ப நிலையில இருந்து வெளில வருவோம் முதல்ல. சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஜென்ம குரு ரொம்ப யோசிக்க வைக்கிறாரு. ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பா யோசிக்க வைப்பாரு. ஒரு விஷயம் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சோம்னாக்கா அதுக்குள்ள உள்ள போய் ரொம்ப டீப்பா யோசிக்க வச்சு பிறகு அதை அப்படியே செயல்படுத்தாம அப்படியே அதே நிலையிலேயே இருக்க வைப்பாரு. சோ அதுதான் ஜென்ம குரு. சோ ஓவரா யோசிக்கிறத விட்டுட்டு இந்த வாட்டி ஆக்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னா இந்த வாட்டி வெற்றி நம்மளோடது. எனவே புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம். சோ அதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன்ஸ் இந்த மாதத்துல இருக்கு. அடுத்தது குடும்பத்துல சுப நிகழ்வு, சுப மாற்றங்கள், சுப வளர்ச்சி சார்ந்த முன்னேற்றங்கள் இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கும். இந்த மாதத்துல குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 2ல முதல் 14 நாட்கள் சுக்கிரன் 2ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. அதனால குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், சுப விரய செலவுகள் குடும்பத்துல இருக்கும். ஃபேமிலிக்கு நிறைய செலவு செய்வீங்க, நல்ல விரய செலவா இருக்கும், எதுவும் நெகட்டிவா இருக்காது. அதே மாதிரி இந்த பேச்சு வார்த்தைகள்ல ஒரு சாதுரிய தன்மை இப்ப வெளிப்படும். இனிமையான வார்த்தைகளை அதிகமா உபயோகப்படுத்துவீங்க. செவ்வாய் 4ல இருந்து கோபத்தன்மைகளை கொடுத்தாலும் அதெல்லாம் பேசி சமாளிச்சிடுவீங்க, மெயின்டைன் பண்ணிடுவீங்க. எனவே இந்த மாதத்துல சாதுரியமான பேச்சால வளர்ச்சி நிச்சயமா உண்டு. அடுத்து குடும்பத்துல சுப வளர்ச்சிகள் டெஃபினட்டா இருக்கும். குடும்பம் சார்ந்த கவலைகள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும். அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளால ஆனந்தம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சுப விரய செலவுகள், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு
பெண்களுக்கு ஏதாச்சும் சுப விசேஷம் குடும்பத்துல நடக்கும். சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த செவ்வாய் 4ஆம் இடத்துல. செவ்வாய் 4ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாயாரோட ஏதாச்சும் கருத்து மோதலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாய் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து இந்த வண்டி வாகனம் இதுல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவு அல்லது வண்டி வாகனத்துல ஏதாச்சும் மாற்றம் பண்றது, சோ அதுக்கான ஒரு நிகழ்வுகள் இந்த மாதத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நிலபுலம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. ரொம்ப நாளா நீங்க ஏதாச்சும் இடம் வாங்கணும், மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். சோ அந்த முயற்சியில வெற்றி கிடைச்சிரும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஹெல்த். உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம் 6ஆம் அதிபதி 4, 5 இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணும். அல்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா பார்த்தோன்னா மார்பக பகுதி, நம்முடைய தோள்பட்டை, அதே போல நம்முடைய நேத்திரம், நம்முடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து நம்முடைய கால் பகுதி, மேல நம்முடைய தொடை பகுதி. சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் வலிகள் அல்லது இது சார்ந்த இடங்கள் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதத்துல இருக்கலாம். ஏன்னா செவ்வாயுடைய 4ஆம் பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல பதியுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல 8ஆம் இடத்துல பதியும். எனவே வயிறு சம்பந்தமான பிரச்சனை, செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுலாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா கொஞ்சம் கவனமா இருக்கணும். செவ்வாய் 4ல இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா மனசுல ஒரு அமைதி இல்ல, ஏதோ ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு திருப்தியே அடைய முடியல, கோப உணர்வு அதிகமா வருது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும். ஆனா 2ல இருக்கிற சுக்கிரன் கோபம் வந்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்க. சாதுரியமா பேசி கோபப்பட்டுட்டு பிறகு அதை அப்படியே பேசி சமாளிச்சிடுவீங்க. சோ அதை வந்து இந்த சுக்கிரன் 2ல இருக்கிற சுக்கிரன் காமிக்குது. 3ல புதன் கேது காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கிறது மெடிடேஷன் பண்ணி உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு இன்டிமேஷன் பண்ணுது. அப்படி இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி நகர்த்தினீங்கன்னா அதுல ஒரு சக்சஸ் ஆன ஒரு மூவ்மெண்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சுக்கிரன் கேது காம்பினேஷன் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அதுல கோபத்தை அவாய்ட் பண்ணும். அந்த கோபத்தை அவாய்ட் பண்றதுக்கு ஒன்னு மெடிடேஷன் அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயம். இதுல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணும்போது கோபமான உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல கரெக்டா 13ஆம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். சோ அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். சோ அந்த டைமிங்ல மட்டும் ஏதோ கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது தானாவே சரியாயிடும். ஓவரா ரியாக்ட் பண்ணி எதுவும் குழப்பத்துல போய் மாட்டிக்க வேண்டாம். அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அந்த நேரத்துல அமைதியா இருங்க. அமைதியா இருக்கிறதே அப்படியே நம்மள நகர்த்தி அழைச்சிட்டு வந்துரும். அடுத்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம், ஒரு சில வாக்குவாதங்கள், மன அமைதியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதனால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா பொறுமையோட நம்ம டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதியுது, குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. குழப்பத்தோட திருமண முயற்சியில சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். சோ இதுதான் இது இன்டிமேஷன் பண்ணுது. இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோன்னா அந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அது போக போக சரியாயிடும். 15ஆம் தேதிக்கு மேல அது சுபத்துவமா மாறிடும். அதனால இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை செய்யலாம். எதுலயும் அவசரம் காட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது. டக்கு டக்குன்னு மாற்றம் பண்ணலாம், டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்பீடா எதிர்பார்க்கிறது. சோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சி நம்மளுடைய முயற்சிகளை மட்டும் செய்யும் பொழுது அதுல சுப செய்தி உண்டு. 15ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகளை நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 15 நாள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும். வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம், தேவையில்லாத மன உளைச்சல், வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத நிலை இதெல்லாம் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேல இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தனியா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பாத்துக்கணும். அடுத்து தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பாகிய ஸ்தானத்துல ராகு, அதே மாதிரி ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள் இருக்கும். ஒரு சரியான உத்தியோகம் கிடைக்கல, ஒரு சரியான தொழில் அமையல, ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வா தான் போகுது, ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் நிறைய பேருக்கு இருக்கும். 9ஆம் அதிபதி 10ல டிராவல் பண்றது நல்லது. ஆனா வந்து வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் குற்றம். நிறைய பேருக்கு
வந்து இப்போ பாக்குற உத்தியோகத்தை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும்லாம் எதிர்பார்ப்பாங்க. சோ இந்த மாதம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கு. பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. இருக்கிறத நகர்த்தலாம். சோ அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல புதுசா ஏதாச்சும் உத்தியோகத்தை ட்ரை பண்றீங்கன்னா அதுல கிளிக் ஆகும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால புதுசா ட்ரை பண்றவங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடும். ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, சேஞ்ச் பண்ணலாமானாக்கா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு இந்த மாதம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதே போல இந்த 10ல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல ஒரு நிரந்தர தன்மையை எதிர்பார்க்க முடியாது. அடிக்கடி மாற்றத்தை நோக்கியே பயணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அல்லது அலைச்சலை கொடுத்துரும். உத்தியோக நிமித்தமா ஏதாச்சும் ஒரு மாதிரி டிராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனை கொடுத்துரும். எனவே தொழில் உத்தியோகம் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் பிரஷரா போகுது. ஆனா அதெல்லாம் சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை ஜீவனத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கும். நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல ஏதாச்சும் சலசலப்பு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். சக ஊழியர்களோட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு நீங்க செயல்படுறது உங்களுக்கு ஒரு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துல சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்கிறதுனாலையும் சனி வக்ரமா அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறதுனாலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பரவாயில்ல. தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுது. தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. சோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கு. தண்ட விரை செலவுகள்லாம் அவாய்ட் ஆகி இப்போ வந்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய செலவுகள், மனதிற்கு நிறைவு தரக்கூடிய செலவுகளை மேற்கொள்றீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு ரொம்ப சூப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. சிரமங்கள் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நிறைவை கொடுக்குது. ஓரளவுக்கு செலவு பண்ற விஷயம் ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கு, நமக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிறைவை கொடுக்குது. சோ அதன் வகையில இதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஓவராலா அந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல நிலையில தான் இருக்கு. இதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. கோபத்தை மட்டும் குறைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்துல ஓவரா உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். பிளஸ் வந்து உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். மற்றபடி நீங்க புதுசா என்ன ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆகும். என்ன ஃபீல்டுல இருந்தாலும் சரி, என்ன நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, அது கிளிக் ஆகும். தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் பிரஷர் அமைப்பு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டா போதும். மற்ற விஷயம்லாம் சுபத்துவமா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை